அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கோடானு கோடி மக்களை கிருஷ்ணர் ஒருத்தர் எப்படி எல்லாரையும் பார்த்துக்க முடியும்? இந்த சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கா? அப்போது இந்த கதை உங்களுக்கு தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஏழை பிராமணன் கங்கை கரையில் மனைவியோட வசிச்சுட்டு வந்தார். அவர் தினமும் கீதையை பாராயணம் செஞ்சுட்டு உஞ்ச விருத்திக்கு செல்வார். கிடைக்கிறத மனைவி கிட்ட கொடுத்து அன்றைய உணவை கிருஷ்ணனுக்கு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சிட்டு 2 பேரும் சாப்பிட்றது வழக்கம் போல் அன்னைக்கு கீதையை பாராயணம் பண்ணும்போது 9வது அத்தியாயத்தில் யோகக்ஷேமம் வகாமியகம் என்ற இடம் வந்தது. திடீர்னு இன்னைக்கு அவருக்கு ஒரு சந்தேகம். இந்த உலகத்தில் கோடானு கோடி பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரையும் கிருஷ்ணன் எப்படி நான் ரட்சிக்கிறேன்னு சொல்கிறான்? தானே ஒவ்வொருவரின் கஷ்டத்தையும் அறிஞ்சு நேரில் பார்த்து போக்குறதுங்கிறது முடிகிற காரியமா? எல்லோரோட கஷ்டத்தையும் கிருஷ்ணன் தனி ஒருவனா எப்படி சுமப்பான்? அவர்களை சோகத்திலிருந்து துன்பத்திலிருந்து எவ்விதம் விடுவிப்பான்? உலகத்தில் அங்கங்க அவன் நியமிக்கிற வேறு யார் மூலமாகவாவது ஒருவேளை நிவர்த்திப்பானோ? நான் பாதுகாக்கிறேன் என்றால் அதுதான் அர்த்தமா? திரும்ப திரும்ப படித்தும் அவருக்கு இது விளங்கவே இல்லை. இதை விடக்கூடாது, எப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு சிகப்பு வர்ணத்தில் ஒரு இன்டூ மார்க்கு அந்த இடத்துல போட்டு வைக்கிறாரு. அதாவது நாம் முக்கியமான விஷயங்கள் படிக்கும்போது அந்த இடத்துல இன்டூ மார்க் போட்டு நோட் பண்ணி வைப்போம் இல்லையா? அது மாதிரி இவரும் அந்த ஸ்லோகத்துக்கு மேலே குறி போட்டு வச்சிருக்காரு. புத்தகத்தை மூடினாரு. சொம்பையும் ஜால்ராவையும் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல உஞ்ச விருத்திக்கு கிளம்பிட்டாரு. அந்த ஏழை பிராமணன் போராத காலமோ துரதிருஷ்டமோ அன்னைக்கின்னு பார்த்து ஒரு வீட்லையும் யாருமே அவனுக்கு தானியங்கள் பிக்ஷையே கொடுக்கல. ஏதோ ஒரு காரணம் ஒவ்வொருவரும் சொல்லிட்டாங்க. பிராமணன் வழக்கமான தெருக்கல்ல அலைந்து கொண்டிருந்த சமயம் யாரோ ஒரு சிறு பையன் பிராமணன் வீட்டு கதவை தட்டினான். பிராமணன் மனைவி வாசல் கதவை திறந்தபோது அழகான அந்த சிறுவன் தலையிலிருந்து ஒரு பெரிய மூட்டையை இறக்கி வீட்டில் வச்சான். யாரப்பா நீ? என்ன இதெல்லாம்? அட்ரஸ் தப்பா இங்கே வந்துட்டாய் போல இருக்கே அப்படின்னு பிராமணனோட மனைவி கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் இங்கே இருக்கிறவன் தான். இது என் குருநாதர் வீடு. அவர் எனக்கு கட்டளை இட்டதால் அவருக்கு தேவைப்பட்ட சாமான்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். மூட்டை நிறைய பருப்பு, மாவுகள், அரிசி, சமையல் சாமான்கள், எண்ணெய்கள், நெய் எல்லாமே இருந்தது. தாராளமாக 3 மாதத்துக்கு அவங்க 2 பேருக்கும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அதில் இருந்தன. நான் இங்கே உன்னைய பார்த்ததே இல்லையேப்பா, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அவருக்கு தெரியாமல் இதை நான் வாங்கிக்க மாட்டேன். என்ன அவர் கோவிச்சுக்குவார். அம்மா, ஒருவேளை உங்களுக்கு நான் இங்கே வர்றதும் போகிறதும் தெரியாது போல இருக்கு. குருநாதருக்கு நல்லா தெரியும். இதோ பாருங்க, நான் மூட்டையை சுமந்து மெதுவாக நகர்றேன் என்று என் மேலே இடது பக்கமும் வலது பக்கமும் பலமாக முதுகில் அடிச்சிருக்காரு. என் முதுகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குருவோட பத்தினி அவனோட அழகிய முதுகில் பார்த்தா. சிகப்பு கலரில் ஒரு இன்ட்டு மார்க்கு அவனோட முதுகில் இருந்தது. சிகப்பா பெருக்கல் குறி அடையாளம் அவளோட கணவன் அடித்ததோட அடையாளம். பிராமணனோட மனைவி திகைச்சு போயிட்டா. ஏன் இப்படி பண்ணியிருக்காரு கணவர்? இந்த சிறுவன் கிட்ட அவ்வளோ கொடுமையாக நடந்திருக்காரா? இப்படிப்பட்டவரா என்னோட கணவர்? பார்ப்பதற்கு சாது மாதிரி இருக்காரே அப்படின்னு அவளே குழம்புறா. என்னோட குழந்தைடா நீ, இங்கே வா கண்ணா அப்படின்னு அந்த சிறுவனை உள்ளே அழைச்சி முதுக தடவி தேங்காய் எண்ணெய் தடவி அவனுக்கு உணவு கொடுக்குறா. அவர் வரும் வரைக்கும் ஓய்வெடுத்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி அவனை பூஜை அறையில் போய் ஓய்வெடுக்க சொல்கிறா. அந்த சிறுவனும் பூஜை அறையில் போய் படுத்துக்கிறான். ரொம்ப நேரம் கழித்து மிகவும் களைப்பாக எங்குமே அன்னைக்கு உணவு பதார்த்தங்கள், தானியங்கள், பிக்ஷை எதுவுமே கிடைக்காம பிராமணர் வெறும் கையோட வீடு திரும்புகிறாரு. அவர் தலையை கண்டதும் முதல் கேள்வியா அவரை எதுவுமே பேச விடாம, சாரா மாரியா, அவள் அந்த அழகிய சிறுவன் சிஷ்யனா? அவர் எப்போது அவனிடம் சாமான்கள் கேட்டு கொண்டு வர சொன்னார்? அவன் எதுக்காக சாமான்களை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தான்? அவன் மெதுவாக நடந்ததால் முதுகில் பெரம்பால குறுக்கும் நெடுக்குமா அவர் அடித்த சிவந்த அடையாளம் எல்லாத்தையும் சொல்லி ஏன் அவனை இப்படி அடிச்சிங்கன்னு காரணம் கேட்டா பிராமணனோட மனைவி. பிராமணருக்கு தலையே சுத்திடுச்சு. எனக்கு சிஷ்யனா? நான் சாமான் கேட்டேனா? அவன் மெதுவாக நடந்ததால் முதுகில் அடிச்சேனா? என்னம்மா உளறுகிறாய்? நீ சொல்கிறது எதுவுமே நடக்கலையே.
எனக்கு யாரும் சிஷ்யனே கிடையாதே, நான் சாமான் கேட்கலையே, அடிக்கலையே அப்படின்னு அவரும் புலம்புறாரு. நீங்கள் தான் அடிச்சிங்கன்னு முதுகை காட்டினானே, அவனோட முதுகில் சிவப்பா ஒரு பெருக்கல் குறி அடையாளம் இருந்ததே. சின்ன குழந்தை, அவன் பொய் சொல்லலை. நான் முதுகில் தேங்காய் எண்ணெல்லாம் தடவி விட்டு என் கண்ணில் நீரே வந்துருச்சு. இல்லை இல்லை, என் கிருஷ்ணன் சாட்சியா எனக்கு அவனை தெரியவே தெரியாது, நான் அடிக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு பிராமணர். இதோ பூஜை அறையில் தான் இருக்கான், போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் ஓடினாரு. வீடு முழுக்க தேடினாரு. ஆனால் அந்த சின்ன பையனை காணோம். பிராமணருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, வந்தது கிருஷ்ணன் தான். இது கிருஷ்ணனோட லீலை தான். அவன் மீது நன்றியோட இந்த கீதை புத்தகத்தை எடுத்து மறுபடியும் பாராயணம் செய்ய பக்கத்தை புரட்டினாரு. காலையில் அவர் சந்தேகத்தோடு போட்ட அந்த சிகப்பு பெருக்கல் குறி அடையாளத்தை காணோம். யார் அழிச்சது? கிருஷ்ணா, கோடானு கோடி மக்களோட துயர் சோகம் தீர நான் பக்கத்திலேயே இருக்கேன்னு சொல்கிறையே, உன்னால் அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சந்தேகப்பட்டேனே. என் வறுமை துயர் தீர்க்க நீ என் வீட்டுக்கு வந்தாய், வறுமையை போக்க உணவளிக்க மளிகை சாமான்களை நிரப்புனாய். உன்னோட காருண்யம் எனக்கு புரிஞ்சது, உன்னால் முடியும்னு எனக்கு புரிய வச்சுட்ட. அதற்கு அடையாளமாக நான் போட்ட சந்தேகக்குரிய முதுகில் தாங்கி என் மனைவிக்கும் தரிசனம் கொடுத்துட்ட. அவள் செஞ்ச புண்ணியம் அதிர்ஷ்டம் கூட செய்யாத பாவினா உன்னை சந்தேகப்பட்டுட்டேனே. ஆம், கீதையும் கண்ணனும் ஒன்றே. கீதையை இது எப்படி அப்படின்னு சந்தேகப்பட்டு அழுத்தி அடையாள குறி போட்டு வச்சேன். கீதையோ நீ என்று அறியாத மூடன் அதை உன்மேல் சந்தேகப்பட்டதா காட்டி முதுகுல வடுவோடு காயத்தோட என் மனைவிக்கு காட்டி என் கண்ணை திறந்தாய். கிருஷ்ணா, என்னை மன்னிச்சிடு. கிருஷ்ணா, உன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து. இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.